அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் நல்ல பசி எடுக்கிறதுக்காகவும் ஒரு ஈஸியான ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ரொம்பவே சீக்கிரத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். இதை குழந்தைங்களுக்கு 1 வயசு குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே குடிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் லைட்டாக சூடான உடனே அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே பால் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்கள்லையுமே நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. நெய், தயிர், மோர், அதுக்கப்புறம் பால், இது எல்லாத்துலேயுமே நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகள் கொடுக்கும் குழந்தைங்களுக்கு. இதில் ஒரு 5 முந்திரி உடைச்சி வச்சுருக்கேன், ஒரு 8 திராட்சை, 3 பேரிச்சம்பழத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த நெய்யில் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எந்த பொருள் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னு சொல்லி நான் சொல்லிகிட்டே ஆட் பண்ணுறேன். அதோட நான் ஆட் பண்ணும்போது சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் எவ்வளோ ஐட்டம்ஸ் எழுதிருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன். இது எங்கள் பையனுக்கு 3.5 வயசு ஆகுது. அவனோட அளவுக்கு நான் இதை செய்கிறேன். அவன் குடிக்கிற அளவுக்கு பாலுக்கு. நீங்கள் குழந்தையோட வயசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அளவை கம்மியாகவோ அதிகமாகவோ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே ரோஸ்ட் ஆயிடுச்சு. நமக்கு இந்த ஃப்ரூட்ஸ் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு தான் நம்ம நெய் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக. இப்போ 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். உங்கள் குழந்தைக்கு இன்னும் பல் வரல, 1 வயசுலேருந்து 2 வயசுக்குள்ளேன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த டைமில் ஒரு பிரியாணி இலை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பிரியாணி இலை எதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. இது நல்ல ஜீரண சக்தியை அதிகரிக்கும். இந்த பிரியாணி இலையும் கற்கண்டும். இதில் கொஞ்சம் கல்கண்டு பவுடர் சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்க்கலாம், ஏன்னா ஏற்கனவே பேரிச்சம்பழத்தில் ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்கண்டு பவுடர் இங்கே சேர்க்குறேன். கல்கண்டு பவுடரும் இந்த பிரியாணி இலையும் பார்த்திங்கன்னா நல்ல ஜீரணமாகும். ஜீரணமான உடனே குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கும். அதோட மஞ்சத்தூள் வயிற்றில் இருக்க கிருமிகளெல்லாம் அழிச்சிடும். இந்த மஞ்சத்தூள் சேர்த்து 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இதை நல்லா கொதிக்க விடலாம். குழந்தைங்களுக்கு இதை கொடுத்திங்கன்னா நல்லா ஜீரணமாகி பசி எடுக்கும். அதோட நல்லா வெயிட் போடுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரிக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த பிரியாணி இலையை மட்டும் எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு இதை அப்படியே குடிக்க கொடுக்கலாம். இதை குடிக்கும் போது அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நடுவில் இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி குடிப்பாங்க. ரொம்ப குட்டி குழந்தைங்க பல் இன்னும் வரலைன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிட்டு பால் கொதிக்கும் போது அதில் சேர்த்துட்டு கொடுங்க. கடித்து சாப்பிட்ற குழந்தைங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு டைம் கொடுங்க, காலையில் இல்லைன்னா நைட்டு. குழந்தைங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.